நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன். இது பாமரனின் பார்வை. அருமை நண்பர்களே, 2 நாட்களாக ஒரு சர்ச்சை. ஒரு நாடார் சங்கம் நடத்திய விழாவிலே திராவிட முன்னேற்ற கழக எம்பி கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டு பேசிய விஷயம்தான் அது சர்ச்சையாகி இன்றைக்கு நாடார் சமுதாயத்தையே இழிவுபடுத்தி விட்டதாக அந்த சர்ச்சை போய்கொண்டிருக்கிறது. நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கம் நடத்திய அந்த விழாவில் ஒரு கட்டட திறப்பு விழா. அதற்கு ஒரு எம்பியாக இருக்கின்ற கனிமொழி அவர்களை அழைத்திருக்கின்றார்கள். சரி, சென்றவர் அங்கே என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். அந்த நாடார் சங்கத்தை பற்றி பேச வேண்டும், அவர்களுடைய திறமைகளை பற்றி பேச வேண்டும், அல்லது வேறு ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருந்தால் சொல்ல வேண்டும். ஆனால் கனிமொழி அவர்கள் பேசியது 5 நிமிடம், 5.5 நிமிடம் பேசியிருக்கின்றார்கள். 5.5 நிமிடத்தில் அவர்களே இவர்களே என்று சொல்லிவிட்டு கடைசியாக 2 நிமிட நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் என்று சொல்கின்றார். அப்படி வேண்டுகோள் வைக்கிறேன் என்று சொல்லுகின்ற போது சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அங்கே வருகிறார். அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லுகிறார். அதன் பிறகாவது அந்த பேச்சை விட்டிருக்கலாம். ஆனால் கனிமொழி அவர்கள் விடவில்லை. அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாடார்கள் அந்த அழைப்புதலை வேற காட்டிக் கொள்கிறார். இந்த அழைப்புதலில் எல்லாம் நாடார் 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 என்றே போட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் போடாதீர்கள். எங்க நாடார் சங்கம் நடத்துகிறது விழா. எவ்வளவு கேலிக்குரிய செய்தி பாருங்கள். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம். அந்த கல்யாண வீட்டில் வாழ்த்துவதற்கு வாங்கள் என்று சொன்னார்கள். போனா வாழ்த்த வேண்டும். மணமகன் நன்றாக இருக்கிறான், மணமகன் நன்றாக இருக்கிறான் என்று நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவது தானே மரபு. ஆனால் நாடார் சங்க விழாவிலே கலந்து கொண்டு நாடார்களையே நீங்கள் நாடார்கள் என்று போடாதீர்கள் என்று சொல்வதற்கே ஒரு துணிச்சல் வேண்டும். பெரியாரின் பேத்தி இல்லையா? நிச்சயமாக அந்த துணிச்சல் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் பெரியார் அவர்கள் சிலைக்கு நீங்கள் படைக்கின்றீர்களே, படையல் போடுகின்றீர்களே, எல்லா பொருட்களையும் வாங்கி அது என்ன சிலை சாப்பிடவா போகிறது என்று பெரியார் சொல்லுவார். ஆனால் கனிமொழி, பெரியாரின் பேத்தியாகிய கனிமொழி அவர்கள் அப்பாவுடைய படத்திற்கு அவர்கள் நினைவு நாள் என்று பெரிய படையலே போடுவார். அவங்க அப்பா வந்து சாப்பிட்ற மாதிரி. பெரியாரின் பேத்தி அல்லவா? ஆகவே ஊருக்குத்தானே உபதேசம். நீங்கள் ஒரு சாதி சங்கத்திலே கலந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் பெரியாரின் உண்மையான பேத்தியாக இருந்திருந்தால் நீங்கள் ஏன் சாதி சங்கத்திலே கலந்து கொள்கின்றீர்கள்? உங்களுக்கு அழைப்பு அனுப்புகின்ற போது அல்லது நீங்கள் இந்த விழாவிலே கலந்து கொள்கின்றீர்களா என்று கேட்கின்ற போது உங்களுக்கு தெரியவில்லையா நீங்கள் நாடார் சங்கத்திலே கலந்து கொள்ளப் போகிறீர்கள் என்று? அல்லது அந்த அழைப்புதலை பார்த்தவுடனே இதில் இவ்வளவு நாடார்களை போட்டிருக்கின்றீர்களே, நான் வந்தால் அவ்வளவு நல்லாக இருக்காது என்று சொல்லிவிட்டு நீங்கள் மறுத்து இருக்கலாமே. நீங்கள் இதில் கலந்து கொண்டு அவசரமா தூத்துக்குடிக்கு செல்லுகிறேன் என்று சொல்லுகின்றீர்கள். அப்ப இங்கு வராமலே அப்படியே சென்று இருந்தால் உங்களை யார் என்ன கேட்டிருப்பார்கள்? ஆனால் மெனக்கெட்டு வந்து நாடார் சங்கத்திலே கலந்து கொண்டு அத்தனை நாடார்கள் மத்தியிலே இருந்து கொண்டு நீங்கள் நாடார்கள் என்று போடாதீர்கள் என்று சொன்னால் இது என்ன அர்த்தம்? இதை நாடார்களை அவமதிக்கின்ற செயல் இல்லையா? இன்றைக்கு நாடார் சமுதாயம் பல்வேறு துக்கடாவாக துண்டு துண்டாக பிரிந்து சங்கமாக வைத்து ஒரு ஒற்றுமையின்றி நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றீர்கள். அதுதான் உண்மை. இப்படி பேசினால், எதிர்மறையாக பேசினால் இதற்கு 10 பேர் வருவான், அதற்கு 10 பேர் வருவான். இவர்கள் காலந்தோறும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், இவர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம் தான் உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு ஓட்டு போடுவதற்கு தூத்துக்குடியிலே நாடார்கள் அதிகமாக வாழ்கின்ற இடத்திலே போய் நிற்பதற்கு உங்களுக்கு ஒரு நாடார்கள் வேண்டும். அங்கே நாடார் சங்கங்களை எல்லாம் பார்த்து அவர்களிடத்திலே ஆதரவு கேட்க வேண்டும். அங்கே நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு ஓட்டு கேட்க வேண்டும். நான் நாடார்தான் என்று சொல்லி கூட ஓட்டு கேட்டிருக்கின்றீர்கள். எந்த வகையில் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஜெயித்து விட்டு எம்பியான பிறகு நான் பெரியாரின் பேத்தி, இது பெரியாரின் மண், ஆகவே நீங்கள் சமுதாயத்தினுடைய பெயர்களை போடாதீர்கள் என்று சொன்னால் இது அந்த நாடார் சமுதாயத்தை இழிவுபடுத்துகின்ற நிகழ்வு அல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும்?
கனிமொழி அவர்கள், நீங்கள் சாதியின் மீது பற்று இல்லை என்று சொன்னால் சாதியின் கூட்டங்களுக்கே நீங்கள் போகாதீர்கள். உங்கள் கட்சிக்காரர்கள் எல்லாம் போகின்றார்களே, ரெட்டியார் சங்கத்திலே KKSSR போகிறார், நேரு போகிறார். அங்கே போய் நின்று கொண்டு நம்முடைய சமுதாயத்திற்கு நாங்கள் எல்லாம் அயராது பாடுபடுவோம் என்று அறைகூவல் விடுகின்றார்கள். அவர்களை தட்டி கேட்க துப்பு இல்லை. கனிமொழி அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஜாதியே வேண்டாம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஜாதி சங்கங்களிலே சேருகின்ற மந்திரிகளை, எம்பிக்களை எல்லாம் நீங்கள் பணி நீக்கம் செய்திருக்க வேண்டியதுதானே? அவர்களை கட்சியில் இருந்து நீக்கியிருக்க வேண்டியதுதானே? இதே கோரிக்கையை மற்ற சாதி சங்கங்களிலே நீங்கள் வைக்க முடியுமா? ஒரு தேவர் சங்கத்திலே போய் நின்று கொண்டு தேவர்கள் பெயர்களை வைக்காதீர்கள் என்று சொன்னால் அவர்கள் கேட்பார்களா? கொதித்து விட மாட்டார்கள். ஆனா இங்க நாடார்கள் கம்முன்னு இருக்கிறாங்க. எல்லா பசங்களும் சுயநலத்தோடு வாழ பழகி கொண்டார்கள் நாடார்கள். ஆகவேதான் இந்த நாடார்கள் அரசியலிலே வெற்றி பெற முடியவில்லை, ஒன்றிணைய முடியவில்லை. இன்றைக்கு பிற சமுதாயத்தை விட அரசியலிலே மிக மிக பின்தங்கி இருப்பதற்கு காரணம் இது போன்ற சகிப்புத்தன்மையால் தான். ஒரு முதலியார் சங்கத்திலேயோ ஒரு ரெட்டியார் சங்கத்திலேயோ நீங்கள் போய் இந்த ரெட்டியார் பெயரை போடாதீர்கள், முதலியார் பெயரை போடாதீர்கள், கவுண்டர்கள் பெயரை போடாதீர்கள் என்று கனிமொழி அவர்களால் சொல்ல முடியுமா? சொல்லிவிட்டு அங்கிருந்து வந்துவிட முடியுமா? ஆனால் நாடார் சங்கத்தில் சொல்லிவிட்டு கம்பீரமாக வருகின்றீர்கள். அங்கே இருக்கின்ற நாடார் தலைவர்கள் எல்லாம் சிரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அப்பாவு இருக்கிறார், VG சந்தோஷம் இருக்கிறார், அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கிறார். இன்னும் அங்கே விக்ரமசிங்க ராஜா உங்களுடைய ஆளுதானே, அவருடைய மகன் இருக்கிறார் பிரபாகர். இத்தனை பேர்கள் இருக்கின்ற போது நாடார் சங்கத்திலே வந்து நாடார் சங்கம் நடத்துகின்ற கூட்டத்திலே நின்று கொண்டு அங்கே இருக்கின்ற தண்ணீரை குடித்துக் கொண்டு நீங்கள் நாடார்கள் வேண்டாம், சாதியை போடாதீர்கள் என்று சொன்னால் இந்த சாதியை, நாடார் என்கின்ற சமுதாயத்தை வளர விடாமல் தடுக்கப்பட வேண்டும், அது நமக்கு லாபத்தை தரும் என்கின்ற உள்நோக்கத்தோடு நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள். நீங்கள் பொது வழியிலே சாதி வேண்டாம் என்று சொல்லுங்கள், நீங்கள் பொதுவாக சொல்லுங்கள். நான் பெரியாரின் பேத்தி, நான் ஜாதியை பார்க்க மாட்டேன், ஜாதி கூட்டத்திற்கு வரமாட்டேன் என்று நீங்கள் பொதுவாக பேசுங்கள். சட்டமன்றத்திலே பேசுங்கள், பாராளுமன்றத்திலே பேசுங்கள். அது ஒரு நியாயம், அது ஒரு சரி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாடார் சங்கம் நடத்துகின்ற ஒரு விழாவிலே வந்து இருந்து கொண்டு அங்கே இருக்கின்றவர்கள் மத்தியிலே, அத்தனை தலைவர்கள் இருக்கின்ற மத்தியிலே நீங்கள் நாடாரே போடாதீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும்? அதைவிட இந்த நாடார்கள் எவ்வளவு அற்பமானவர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள். நீங்கள் தான் அறிவாளி, இங்கே இருக்கவரெல்லாம் முட்டாள் என்று நினைத்துக் கொண்டுதான் நீங்கள் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கின்றீர்கள். நாடார்கள் என்று போடாதீர்கள். ஏற்கனவே இந்த நாடார் சமுதாயம் பாதி பேர் நாடார்னு போட மாட்டாங்கிறாங்க, பாதி பேர் மதம் மாறி போயிடுறான். ஆக இந்த நாடார் சமுதாயம் பிளவுபட்டு கொண்டிருக்கிறது, அல்லது சமுதாய அக்கறை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த நாடார் சமுதாயத்திற்கு அரசியலில் வீழ்ச்சி. பணக்காரன் ஆகிவிட்டால், பொருளாதாரத்தில் முன்னேறிவிட்ட பிறகு அவன் நாடார் என்று சாதியை தன் பின்னால் போடுவதே இல்லை. நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவன் போடுவதில்லை. விக்ரமசிங்க ராஜா நாடார் என்று போடுகிறாரா? VG சந்தோஷம் அவர்கள் நாடார் என்று போடுகிறாரா? அப்பாவு நாடார் என்று போடுகிறாரா? அனிதா ராதாகிருஷ்ணன் நாடார் என்று போடுகிறாரா? போட மாட்டார்கள். நீங்கள் சொல்லி போடுவதில் அவர்கள் போடவில்லை என்று அர்த்தமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவர்கள் வளர்ந்து விட்டார்கள், ஏன் சாதியை சுமக்க வேண்டும் என்று அவர்கள் போடுவதில்லை. இப்படி படித்துவிட்டு முன்னேறிவிட்டு அறிவு வளர்ந்த பின்பு அந்த சாதியில் ஒரு அக்கறை காட்டுவதில்லை இவர்கள். அது ஆட்டோமேட்டிக்காக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு ஜாதி சங்கம் ஒரு ஒற்றுமையை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம், ஒரு சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சங்கம், தங்களுக்கான அங்கீகாரத்தை கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சங்கம். அந்த சங்கம் தன்னுடைய விழாவை நடத்துகிறது. அதிலே போய் நின்று கொண்டு நீங்கள் நாடார் என்று போட வேண்டும். அப்ப எப்படி சங்கம் வைக்கிறது? கனிமொழி அதை சொல்லிவிட்டு சென்றிருக்கலாமே. அந்த கட்டடம் கட்டுறது நாடார் முகமை,
பரிபாலன சங்கம் தானே. சரி, நாடாரை எடுத்துருவோம். எப்படி போடலாம்? தூத்துக்குடி, திருநெல்வேலி மகமை பரிபாலன சங்கம் போடவா? கேலிக்குரிய செய்தியாக இல்லையா இது? ஆனால் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இது போன்ற சங்கங்கள் தவறு இழைக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இருக்கின்ற நாடார் சங்கங்கள் பெயர் பெற முடியாமல் இருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், நாடார் சங்கங்களை எல்லாம் கலைத்து விடுங்கள். நீங்கள் கலைத்து விடுங்கள், தேவையில்லை. இந்த நாடார் ஒற்றுமைப்பட்டு விடுவார். இப்ப நீங்க ஆளுங்கட்சியுடைய ஆதரவு தேவை. என்னத்துக்கு ஆதரவு? நாடார் சங்கத்துக்கு எதுக்கு ஆதரவு? நீங்க அவங்க உங்களுக்கு காசு தர போறாங்களா? நீங்க காசு கொடுக்க போறீங்களா? ஏன் பெருமைக்காக எதையோ சாப்பிடுகின்றீர்கள்? இவருடைய தயவு எதற்கு? ஒரு ஆளுங்கட்சியினுடைய தயவு ஒரு சாதி சங்கத்திற்கு எதற்கு? தங்களுக்கான உரிமையை கேட்டு பெறுவதற்கு, தங்களுடைய பலத்தை காட்டி உரிமையை பெற்றுவிடலாமே. ஆகவே இவரை அழைத்தால் நமக்கு எல்லாம் தந்து விடுவார், அவரை அழைத்தால் தந்து விடுவார் என்று நீங்கள் அழைத்து விட்டு அசிங்கப்பட்டு நிற்கின்றீர்களே. உங்களுக்கு இது தேவையா? நாடார் மகமை பரிபாலன சங்கத்துக்கு இது தேவையா என்றுதானே இன்றைக்கு அடிப்படையிலே பாமரனும் கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கின்றான். பெரியாரின் பேத்தியை கூட்டி கொண்டு வந்து நிறுத்தினால் அவர்கள் அதைத்தானே சொல்லுவார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் தவறான வழி. ஆனால் எதிர்மறை கருத்துக்களை விதைத்தால் தான் பேசும் பொருளாக இன்றைக்கு பேசுகின்ற பொருளாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். இல்லை என்றால் உங்கள் கூட்டத்தில் வந்து கலந்துகிட்டு போயிட்டு நாடார் சங்கம் வாழ்க, நாடார்கள் வாழ்க என்று சொல்லிவிட்டால் செய்தியாக இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் எதிர்மறையாக பேசினால்தான் செய்திகளில் வருவோம் என்று இன்றைய அரசியல்வாதிகளுக்கு தெரியும். அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கு, அந்த அரசியல்வாதிகளுக்கு மிக மிக நன்றாக தெரியும். எதிர்மறை கருத்துக்களை விதைத்தால்தான் பேசும் பொருளாக ஆகுவோம் என்று. ஆகவே தான் ஒரு நாடார் சங்கத்திலே வந்து நின்று கொண்டு நாடாரை வேண்டாம் போடாதீர்கள் என்று சொல்லுகின்ற தைரியம் அவர்களுக்கு வந்தது. ஆகவே இன்றைக்கு அவர்கள் பேசும் பொருளாகி கொண்டிருக்கின்றார்கள். 100 பேர் திட்டுறா, 100 பேர் வாழ்த்துறான். எப்படினாலும், அதாவது செத்த வீட்டிலே நான் பிணமாக இருக்க வேண்டும், கல்யாண வீட்டில் மணமகனாக இருக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய தத்துவம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தத்துவம், பெரியாரின் தத்துவம் எது என்று சொன்னால், எங்கே திருமணம் நடந்தால் அங்கே நான் மணமகனாக இருக்க வேண்டும், எங்கே இழவு விழுந்தால் அங்கே நான் பிணமாக இருக்க வேண்டும். எப்படினாலும் பேசிக்கிட்டே இருக்கணும் இந்த மக்கள். இப்படி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எதிர்மறை கருத்துக்களை கொஞ்சம் கூட யோசிக்காமல், கொஞ்சம் கூட அருவருப்பு இல்லாமல், கொஞ்சம் கூட இதைத்தான் பேசுகின்றோம் என்ற நினைவே இல்லாமல் ஒரு நாடார் சங்கத்தில் வந்து அந்த நாடார்களை பார்த்து நீங்கள் நாடார் என்று போடாதீர்கள், போட்டுக்கொள்ளாதீர்கள், நாடார் என்று சொல்லாதீர்கள் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் என்றால் குற்றம் கனிமொழி மீது அல்ல, குற்றம் நாடார் மகமை பரிபாலன சங்கத்தின் மீது. இதை நான் அடித்து சொல்லுவேன், எங்கு வேண்டுமானாலும் சொல்லுவேன். யாரை அழைக்க வேண்டும் என்பதை தெரியாமல் அழைத்துவிட்டு இப்படி நீங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்படி நீங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள். அது அர்த்தம் புரிஞ்சுக்கிங்க. ஆமா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆகவே நாடார் சங்கங்களின் பெயர்களில் நாடார் சங்கங்களை வைத்துவிட்டு நாடார்களுக்கு துரோகம் இழைக்கின்ற அந்த நாடார் சங்கம் நமக்கு தேவையில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். இப்படியெல்லாம் இழுத்து வைத்து தெருவிலே விட்டு விட்டு சென்று விடுவார்கள். இன்றைக்கு பேசும் பொருளாக்கி இப்ப அவர்களுக்கு 100 பேர் பேசுறான், அவரை எதிர்த்து 100 பேர் பேசுறான். அப்போ உடைஞ்சு போனது அப்படியே அந்த ஒற்றுமை குலைக்கப்படுகிறது. அரசியல்வாதிகளுக்கு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த ஒரு அமைப்பும் வளர்ந்துவிடக் கூடாது என்பதிலே அவர்கள் அதாவது கண்டிப்பாக இருப்பார்கள். ஒரு நாடார் சங்கமா அங்கேயே 2 பார்ட்டியோ ஆக்கி விட்டுட்டு போயிடுவாங்க, 4 துக்கடாவா மாத்திட்டு போயிடுவாங்க. நீங்க சண்டை போட்டு நாருங்க, எங்களுக்கு அது வெற்றி. ஏனென்றால் ஒரு ஆதரவு உரைத்ததற்கு நாடார் சங்கம் ஒரு கட்சிக்கு ஆதரவு என்று சொல்ல போகும்போது இன்னொரு பகுதியினர் இன்னொருவருக்கு ஆதரவு என்று வந்து விடுவார்கள் இல்லையா? ஆகவே ஒரு சங்கத்திலே 4 துக்கடாவாக மாற்றுகின்ற அற்புதமான அந்த கலையை கற்றவர் கலைஞர் அவர்கள். அவருடைய மகளும்
அதுபோன்றுதான் இந்த மகமை சங்கத்திலே வந்து நின்று கொண்டு நாடார்கள் என்று போராதீர்கள் என்று சொல்லிவிட்டால் இப்போது நாடார் சங்கத்திலே பாதி பேர் கனிமொழிக்கு ஆதரவு, பாதி பேர் கனிமொழிக்கு எதிர்ப்பு. எப்படி வந்துட்டா நீங்க ஒற்றுமையாக முடியுமா? நீங்க வளர முடியுமா? நீங்க அரசியலில் நீங்கள் வளரவே முடியாது என்பதற்கு இது போன்ற அரசியல்வாதிகள் தான் காரணம். ஆகவே அரசியல்வாதிகளை நம்பாதீர்கள், நம்பாதீர்கள், நம்பாதீர்கள். நன்றி, வணக்கம்.